அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளில் பொதுத்தமிழ் பாடப்பிரிவில் 100க்கு 100 பெறுவதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு வரி வினாவிடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 100க்கு 100 பெற முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக பெற முடியும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது புதிய பாடப்புத்தகத்தை முழுமையாக படிக்கணும், பழைய பாடப்புத்தகத்தை சிலபஸில் உள்ள முக்கிய பகுதிகளை பார்க்கணும், மூன்றாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நம்ம ஒவ்வொரு இயலுக்கும் தொகுத்து வழங்குகிறோம். வாங்க அன்னை தமிழை வணங்கிவிட்டு வீடியோவுக்கு செல்வோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு இயல் 3. அதில் என்னென்ன பாடப்பகுதி பார்க்க போகிறோம்? அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு முத்து எழுதியது, அறிவியலால் ஆள்வோம் என்ற பாடப்பகுதி, கணியனி நண்பன், ஒளி பிறந்தது, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். அடுத்து பழைய புத்தகத்திலிருந்து நான்மணிக்கடிகை, ஆராரோ ஆரிரரோ, வீரச்சிறுவன். வாங்க 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 3 அறிவியல் ஆத்திச்சூடி. கேள்வி எண் 1. அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடி. அறம் செய்ய விரும்பு ஆத்திச்சூடியை இயற்றியவர் ஔவையார். அறம் செய்ய விரும்பு என ஆத்திச்சூடியை இயற்றியவர் ஔவையார். அச்சம் தவிர் என்று புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார். அச்சம் தவிர் என்று புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார். அறிவியல் சிந்தனைகோள் என்று அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றியவர் நெல்லை சு முத்து. அறிவியல் சிந்தனைகோள் என்று அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றியவர் நெல்லை சு முத்து. அதாவது இதில் முக்கியமான கேள்விகள், அதாவது இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன் ப்ளூ கலரில். அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக 2 முறை சொல்லுவேன். இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு இயலையும் வெறும் அரை மணி நேரத்தில் 3 முறை படித்ததுக்கு சமமானதாக இருக்கும். இது உங்களுக்கு குறைந்த நேரத்தில் தெளிவாகவும் எளிமையாகவும் படிப்பதற்காக இந்த வீடியோ நம்ம பதிவிடுறோம். வாங்க அடுத்த கேள்விக்கு செல்வோம். கேள்வி எண் 5. உடல் நோய்க்கு டேஸ் தேவை, ஔடதம் தேவை. ஔடதம் என்பதன் பொருள் மருந்து. இயன்றவரை என்பதன் பொருள் முடிந்தவரை. ஒருமித்து என்பதன் பொருள் ஒன்றுபட்டு. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு, ஒருமித்து விளையாடு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது ஏன் என்று. ஔடதம் பிளஸ் ஆம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது ஔடதமாம். ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது ஔடதமாம். அடுத்து பாருங்க, எதிர்ச்சொல்லை காணுங்க. அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு. ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு. உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை. அடுத்து கேள்வி எண் 18. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை சு முத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை சு முத்து. கடந்த வருடம் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து பாருங்க 19. விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம், சதீஷ் தவான் விண்வெளி நிலையம், இந்திய விண்வெளி நிலையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றிய கவிஞர் மற்றும் அறிவியல் அறிஞர் யார்? நெல்லை சு முத்து. இதில் விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம் திருவனந்தபுரத்தில் இருக்குது. சதீஷ் தவான் விண்வெளி நிலையம் ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. இந்திய விண்வெளி மையம் இஸ்ரோ என்று அழைக்கப்படுகிற மையம் பெங்களூரில் கர்நாடகாவில் இருக்குது. ஸோ ஜிஎஸ் பகுதியில் உங்களுக்கு பொறுத்துகளில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த 3 நிறுவனங்களையும் பணியாற்றியவர் நெல்லை சு முத்து. கேள்வி எண் 20. நெல்லை சு முத்து வெளியிட்டுள்ள நூல்களின் எண்ணிக்கை 80க்கு மேல். அடுத்து பாருங்கள் 21. கேள்வி, பாடல் வரிகள் கேற்றவாறு முறைப்படுத்துக. 1. சிந்தனை கொள் அறிவியல். சரியான விடை அறிவியல் சிந்தனை கொள். சொல் தெளிந்து ஐயம் என்பதன் சரியான விடை ஐயம் தெளிந்து சொல். கேள் ஏன் என்று என்பதற்கு சரியான விடை ஏனென்று கேள். வெல்லும் என்றும் அறிவியலே என்பதற்கு சரியான விடை என்றும் அறிவியலே வெல்லும். மறுபடியும் கேளுங்க. அறிவியல் சிந்தனைக்கோள், ஐயம் தெளிந்து சொல், ஏனென்று கேள், என்றும் அறிவியலே வெல்லும். இதுதான் இதற்கு சரியான விடைகள். கேள்வி எண் 22. எது வெற்றி தரும் என்று நெல்லை சு முத்து கூறுகிறார்? ஊக்கம் வெற்றி தரும் என்று நெல்லை சு முத்து கூறுகிறார். எவ்வாறு உழைக்க வேண்டும் என்று நெல்லை சு முத்து கூறுகிறார்? ஓய்வற உழைக்க வேண்டும் என்று நெல்லை சு முத்து கூறுகிறார்.
அடுத்து பாருங்க, அறிவியல் ஆழ்வோம் என்ற பாடப்பகுதி. கேள்வி எண் 24. வான எழப்போம் கடல் மீன எழப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தித்திருப்பருக்கும் சாத்திரம் கற்போம் என்று பாடியவர் பாரதியார். வான எழப்போம் கடல் மீன எழப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தித்திருப்பருக்கும் சாத்திரம் கற்போம் என்று பாடியவர் பாரதியார். அதாவது இன்னைக்கு நம்ம விண்வெளிக்கு நிறைய செயற்கைக்கோள்களை அனுப்புகிறோம், சந்திர மண்டலத்துக்கு அனுப்புகிறோம், சந்திராயன் இந்த மாதிரிலாம். இதை 1921 இறந்து விட்டார் பாரதியார். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம என்ன செய்யணும்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க. அதுதான் இது முக்கியமான படப்பகுதி, முக்கியமான கேள்வி. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 25. அவன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். அப்புறம் கேள்வி எண் 26. ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டம் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது இல்லாது இயங்கும். கேள்வி எண் 30. டேஸ் உதவியுடன் செய்தி தொடர்பில் சிறந்துள்ளோம். செயற்கைக்கோள் உதவியுடன் செய்தி தொடர்பில் சிறந்துள்ளோம். எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படும் மனிதன் எந்திர மனிதன். கணியன் அடுத்த பாடப்பகுதி, கணியனின் நண்பன் என்ற பாடப்பகுதி. கேள்வி எண் 33. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரம் தானியங்கி. தானியங்கி தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று தானியங்கிக்கு விளக்கம் தரும் கலைக்களஞ்சியம் பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். அடுத்து கேள்வி எண் 36. ரோபோ என்னும் சொல்லை முதலாக 1920களில் பயன்படுத்தியவர் காரல் கபக். 37. கேள்வி எண் 37. காரல் கபக் என்பவர் எந்த நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர்? செக் குடியரசு. ரோபோ என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள் அடிமை. ரோபோ என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள் அடிமை. உலக சதுரங்க வீரர் கேரி காஸ்பரோ அவர்களை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. கேரி காஸ்பரோ மற்றும் டீப் ப்ளூ இடையேயான எப்போது சதுரங்க போட்டி நடந்தது? மே 1997. டீப் ப்ளூ மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் IBM. உலகிலேயே முதலாக எந்த நாடு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது? சவுதி அரேபியா. உலகிலேயே முதலாக எந்த நாடு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது? சவுதி அரேபியா. சவுதி அரேபியா நாடு ஒரு ரோபோவுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்குது அப்படிங்கிற தகவலை தான் இங்கே கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்க, கேள்வி 43. முதலில் குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் சோஃபியா. முதலில் குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் சோஃபியா. ஐக்கிய நாடுகள் சபை யாருக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வழங்கியது? சோஃபியா. அப்போ சோஃபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கியது ஐக்கிய நாடுகள். நம்ம ஒரு கேள்வியை பல்வேறு ஆங்கிளில் நம்ம யோசிக்கணும். அப்போ புதுமைகளின் வெற்றியாளர் சோபியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். யார் கொடுத்தா? ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஐக்கிய நாடுகள் சபை சோபியா என்ற ரோபோவுக்கு என்ன பெயர் வழங்கியது அப்படின்னு கேட்டால் புதுமைகளின் வெற்றியாளர். ஸோ நம்ம 360 ஆங்கிளில் ஒவ்வொரு கேள்வியும் அப்ரோச் பண்ணணும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 45. சென்சார் என்பதன் தமிழ் சொல் நுண்ணுணர்வு கருவிகள். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது செயல் இலக்க. அதாவது இதெல்லாம் நம்மளுடைய புத்தக பின்பக்க வினாக்கள். நம்ம இந்த மாதிரி புத்தக பின்பக்க வினாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுலேருந்து எளிமையாக கேள்வி கேட்பாங்க, அதை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு கேள்வியுமே ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நம்மளுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் என்பதை மறந்துடாதீங்க. அப்புறம் கேள்வி எண் 51. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திரங்கள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. அடுத்து பாடப்பகுதி ஒளி பிறந்தது என்ற பாடப்பகுதி.
கேள்வி எண் 55. அப்துல் கலாம் ஐயாவிற்கு தமிழில் பிடித்த தமிழில் பிடித்த நூல் திருக்குறள். அப்துல் கலாம் ஐயாவிற்கு தமிழில் பிடித்த நூல் திருக்குறள். அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த திருக்குறள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளிழுக்கலாகா அரண். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளிழுக்கலாகா அரண். கேள்வி எண் 57. எந்த நூலை படிக்கும்போது அப்துல் கலாம் ஐயா அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றும் பெற்றேன் என்று கூறுகிறார்? விளக்குகள் பலதந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். கேள்வி எண் 58. விளக்குகள் பலதந்த ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் லில்லியன் வாட்சன். விளக்குகள் பலதந்த ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் லில்லியன் வாட்சன். அப்துல் கலாம் ஐயா எதனை பயன்படுத்தி 300 கிராம் எடையுள்ள செயற்கை கால்களை உருவாக்கினார்? கார்பன் இலை. பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை எந்த ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் என்று அப்துல் கலாம் ஐயா கூறுகிறார்? அக்னி மற்றும் பிருத்வி. எவ்வளவு எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள்களை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது என அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்? 525 கிலோ. அப்துல் கலாம் அவர்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு எது? கார்பன் இலையை கொண்டு 300 கிராமில் செயற்கை கால் உருவாக்கப்பட்டது. அதாவது இதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. இதில் எது சரியானதுன்னு கேட்பாங்க. கார்பன் இலையை கொண்டு 300 கிராமில் செயற்கை கால், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால் அவர் கொடுத்தது தான் அவருடைய மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிறத அப்துல் கலாம் கொடுத்துருக்கார். அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இங்கே செயற்கை கோள்னு கூட கொடுத்துருவாங்க. அதனால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்துல் கலாம் அவர்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்பன் இலையை கொண்டு 300 கிராமில் செயற்கை கால் உருவாக்கப்பட்டது. செயற்கை கோள் கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 63. கேள்வி எண் 63. எந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தது போல 100 வருடங்களுக்கு பிறகு கல்வி முறை வலுவானதாக இருக்கும் என்று அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்? நாலந்தா பல்கலைக்கழகம். அறிவியலின் அடிப்படை எது? கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை. உலகின் முதல் விஞ்ஞானியாக அப்துல் கலாம் யாரை குறிப்பிடுகிறார்? குழந்தைகள். வியர்வை 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 என்ற கூற்றை கூறியவர் அப்துல் கலாம் அவர்கள். கனவு காணுங்கள் என்ற பொன்மொழிக்கு சொந்தக்காரர் அப்துல் கலாம் அவர்கள். அடுத்த படப்பகுதி இலக்கண பகுதி, மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள். கேள்வி எண் 68. மொழி என்பதற்கு டேஸ் என்ற பொருளும் உண்டு, சொல். கேள்வி எண் 69. முதலில் வரும் எழுத்துக்களை டேஸ் என்பர்? மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். மொழி முதல் எழுத்துக்கள் எவை? 1. உயிரெழுத்துக்கள் 12 மொழி முதல் எழுத்துக்கள். அடுத்து பாருங்க 2. கச, தன, பம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும். உயிரெழுத்துக்கள் 12, கச, தன, பம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் மொழி முதல் எழுத்துக்கள். அடுத்து பாருங்க ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள். அப்போ இதில் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் கிடையாது. தமிழில் எதெல்லாம் முதல் எழுத்துக்களாக அதாவது ஆரம்பத்தில் வரக்கூடிய முதல் எழுத்துக்களாக அமையும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதாவது உயிரெழுத்துக்கள் ஆதிலிருந்து அவ் வரையான உயிரெழுத்துக்களில் 12 எழுத்துக்கள் எல்லாமே முதல் எழுத்துக்களாக வரும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி கா, ச, த, ந, ப, ம இதில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே முதல் எழுத்துக்களாக வரும் தெரியும். இந்த எழுத்துக்கள்லாம் பெரும்பாலும் ஞ வரிசையில் எங்கேயாவது நீங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கீங்களா? கிடையாது. அதே மாதிரி ஞ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எல்லா எழுத்துக்களும் வராது. அதை தான் குறிப்பிடுறாங்க. ஸோ நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை, எளிமையான கேள்வி தான். அடுத்து பாருங்கள், ஞ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? ஞ என்னும் ஓரெழுத்து மட்டும்தான் அந்த வரிசையில் சொல்லின் முதலில் வரும். எடுத்துக்காட்டு ஞானம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ ஞ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் வரும்? ஒரே ஒரு எழுத்து மட்டும். அடுத்து பாருங்கள், ஞ என்னும் வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? 4 எழுத்துக்கள். அடுத்து யா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? 6 எழுத்துக்கள். வா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? 8 எழுத்துக்கள். அப்போ ஞ வரிசையில் ஓர் எழுத்து, ஞ வரிசையில் 4 எழுத்துக்கள், ய வரிசையில் 6 எழுத்துக்கள், வா வரிசையில் 8 எழுத்துக்கள். பொறுத்துகளில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 76.
சொல்லின் இடையில் வரும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். நம்ம மெய்யெழுத்துக்கள் தெரியும், நம்மளுக்கு 18 எழுத்துக்கள் இருக்குன்னு. அது எல்லாமே சொல்லின் இடையில் வரும் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள், சொல்லின் இறுதியில் வரும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 11. அப்போ சொல்லின் இறுதியில் வரும் மெய்யெழுத்துக்கள், எல்லா மெய்யெழுத்துக்களுமே சொல்லின் இறுதியில் வராது. அதில் 11 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் இறுதியில் வரும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுமே அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். நம்ம தமிழில் தான் படித்தோம், தமிழ் மொழியில் தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் உங்களுக்கு எளிமையை பாருங்கள். அடுத்த கேள்வியிலே உங்களுக்கு இதுக்கான ரொம்ப சிம்பிளாக போயிரும் பாருங்கள். சொல்லின் இறுதியாக வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இக், இங்க், இச், இட், இத், இந்த், இத், இப் ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லியின் இறுதியாக வராது. அப்போ இக்குங்கிற எழுத்து, அதாவது அது இக் முடியக்கூடிய எழுத்து, தமிழ் எழுத்து ஏதாவது இருக்கான, தமிழ் எழுத்துக்கள் ஏதாவது இருக்கானா, அதாவது சொற்கள் ஏதாவது இருக்கானா? இருக்காது. இங்கில் முடிகிற சொற்கள் ஏதாவது இருக்கா? தமிழில் கிடையாது. இச்சில் முடிகிற சொற்கள் ஏதாவது இருக்கா? கிடையாது. அதைத்தான் இங்கே குறிப்பிடுறாங்க. அப்போ சொல்லின் இறுதியில் வந்து மெய்யெழுத்துக்கள் 11 எழுத்துக்கள் தான் வருது, அதில் 7 எழுத்துக்கள் வராது அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுறாங்க. ஸோ சிம்பிள் தான். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 79. எப்போது சொல்லின் இடையில் மற்றும் இறுதியில் உயிரெழுத்துக்கள் வரும்? அதாவது உயிரெழுத்துக்கள் எப்போவுமே சொல்லின் முதலில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஆ, ஆ இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் தான் வரும். ஆனால் இடையிலும் இறுதியிலும் வரும். எப்போ வரும் அப்படின்னா அளபடை எழுத்துக்களில் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிட்றாங்க. பாருங்கள், எப்போது சொல்லின் இடையில் மற்றும் இறுதியில் உயிரெழுத்துக்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும். எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். உடுப்பது ஊம், இதில் ஊ என்ற உயிரெழுத்து சொல்லின் இடையில் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், நசையி, இதில் ஈ என்ற உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் வந்திருக்கு. இதுதான் அளபடை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அப்போ நசையி என்ற சொல்லுக்கு விரும்பி என்று பொருள். அப்போ நசைனா விருப்பம் என்பதன் பொருள், நசையி அப்படின்னா விரும்பி என்பதன் பொருள். இதையும் ஒரு கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 80. தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து செய்யுளில் ஓசை குறையும் இடங்களில் ஓசையை நிறைவு செய்வதற்காக எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது அளபடை என்கிறோம். இப்போ அளபடை எழுத்துக்களில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அப்போ அளபடைனா என்ன அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து செய்யுளில் ஓசை குறையும் போது ஓசையை நிறைவு செய்வதற்காக எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது அளபடை எனப்படும். இதில் பாருங்கள், நசையி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரெழுத்து சேர்க்கிறோம். உடுப்பதுவும் அப்படிங்கிறத அந்த ஊ என்ற உயிரெழுத்தை நடுவில் சேர்க்கிறோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 81. நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் துன்பம். நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் துன்பம். ஓரெழுத்து ஒரு மொழிலாம் நம்மளுக்கு 7ஆம் வகுப்பில் ஒவ்வொரு இயலில் கொடுத்துருக்காங்க. அது முழுமையாக படிப்போம். பட் இதில் கொடுத்துருக்கிறது ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக பார்க்கணும். கண்டிப்பாக 2 கேள்விகள் இடம்பெறும். 82. சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வராமல் இடையில் மட்டுமே வரும் எழுத்து ஆயுத எழுத்து. அப்போ இது முக்கியமானது. சொல்லின் முதலிலும் வராது, இறுதியிலும் வராமல் இடையில் மட்டும்தான் வரக்கூடிய எழுத்து எந்த எழுத்துனா தமிழில் ஆயுத எழுத்து. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 83. ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி.வி. ராமன். இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றுத்தந்தவர் சர் சி.வி. ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீளமாக காட்சியளிக்கிறது என்ற கேள்வி. அடுத்த கேள்வி எண் 86. ராமன் விளைவு கண்டுபிடிப்பு வெளியான நாள் 1928 பிப்ரவரி 28. ராமன் விளைவு கண்டுபிடிப்பு வெளியான நாள் 1928 பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் நாள் 28 பிப்ரவரி 28. அதாவது ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட நாள் தான், பிடிக்கப்பட்டு வெளியான நாள் தான் நம்முடைய இந்திய தேசியத்தின் தேசிய அறிவியல் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த நாள் பிப்ரவரி 28. அவ்வளோதான். கேள்வி எண் 88. அப்துல் கலாம் ஐயாவின் சுயசரிதை நூல் அக்னி சிறகுகள். அப்துல் கலாம் ஐயாவின் சுயசரிதை நூல் அக்னி சிறகுகள். கம்ப்யூட்டர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கணினி. காலிங் பெல் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அழைப்புமணி. மிஷின் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் இயந்திரம். ரோபோ என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் எந்திர மனிதன். கேள்வி எண் 93. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் செயற்கை நுண்ணறிவு. அடுத்து பாருங்கள்,
94 சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி, சேட்டலைட் செயற்கைக்கோள், இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. ஸோ நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 3ல் உள்ள புதிய பாடப்புத்தகத்தில் ஒவ்வொரு வரியிலேருந்து முக்கியமான கேள்விகள் எல்லா கேள்விகளுமே பார்த்துட்டோம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 100க்கு 100 எடுப்பதற்காக கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதில் நீங்கள் ஒரு முறை பார்த்தாலே 3 முறை படித்ததற்கு சமங்கிறத நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு இதை பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம அடுத்த பாடப்பகுதிக்கு போவோம். அதாவது இப்போ நம்ம படித்ததிலிருந்து இதற்கு முந்தைய ஆண்டுகளில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சமீபத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் 59. பாருங்கள், இதில் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர். இதில் இப்போ நம்ம இந்த கேள்வியை பார்த்தோம், நல்லாவே பார்த்தோம். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தையில் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இதுக்கு சரியான விடை பாரதியார். அடுத்து பாருங்கள், சரியான இணையை தேர்வு செய்க. நம்ம வந்து எதிர்ச்சொல், ஒவ்வொரு பொருளுக்கும் எதிர்ச்சொல் பார்த்தோம். அதில் பாருங்கள், அணுகுங்கிறதுக்கு பொய்மை எதிர்ச்சொல்லாக கிடையாது, அப்போ அது தவறு. ஐயம் என்பதற்கு தெளிவு எதிர்ச்சொல், அப்போ அது சரி. அப்போ ஊக்கம் என்பதற்கு விலகு எதிர்ச்சொல்லாக கிடையாது. உண்மை என்பதற்கு சோர்வா எதிர்ச்சொல் கிடையாது. அப்போ இதுக்கு சரியான விடையை நம்ம ஒவ்வொன்றுக்கும் பார்த்துருவோமா? அணுகு என்பதன் சரியான எதிர்ச்சொல் விலகு, ஐயம் என்பதன் சரியான எதிர்ச்சொல் தெளிவு. அப்போ இதில் இதுக்கு ஆன்சர் ஐயம், தெளிவு தான் கரெக்டு. அப்புறம் ஊக்கம் என்பதன் சரியான எதிர்ச்சொல் சோர்வு, உண்மை என்பதன் சரியான எதிர்ச்சொல் பொய்மை. இதுதான் இதற்கு முன்பு கேட்கப்பட்ட கேள்விகள். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாச்சு, புதிய புத்தகம் பார்த்தாச்சு. இப்போ 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலேருந்து இயல் 3ல் உள்ள பழைய புத்தகத்தை பார்க்க போகிறோம். நான்மணிக்கடிகை. கேள்வி எண் 1, மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நம்மளுடைய தமிழ் நூல்களில் உள்ள ஃபெமிலியரான ஒரு வார்த்தைகள், அதாவது ஒரு பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், மனைக்கு விளக்க மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பொருள்னா, குடும்பத்துக்கு விளக்கு வந்து விளக்காக இருப்பவர் பெண். மடவார் என்றால் பெண். அப்போ அந்த பெண்களுக்கு எது விளக்காக, அதாவது பெருமை தரக்கூடியது எதுன்னா பண்புள்ள மகன்கள், பிள்ளைகள் அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிட்றாங்க. அப்போ இந்த பாடலை இயற்றியவர் விளம்பி நாகனார். எந்த நூலில் வந்திருக்கு? நான்மணிக்கடிகை நூலில் வந்திருக்கு. பாருங்கள், இது முக்கியமான கேள்விங்கிறதுனால தான் நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம். மனைக்கு விளக்க மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற பாடலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். அடுத்து பாருங்கள், காதல் புலவர்க்கு கல்வியே, கல்விக்கு மோதின் புகழ்சால் உணர்வு. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நான்மணிக்கடிகை. கேள்வி எண் 3, குடும்பத்தின் விளக்காக நிற்பவள் பெண். பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் சிறந்த பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. கல்விக்கு விளக்காக விளங்குவது நல்லெண்ணம். மடவார் என்ற சொல்லின் பொருள் பெண்கள். தகைசால் என்ற சொல்லின் பொருள் பண்பில் சிறந்த. அதாவது நம்ம அதாவது 100க்கு 100 எடுக்கணும்னா நம்ம பழைய பாடப்புத்தகத்தை முழுமையாகலாம் கண்டிப்பாக படிக்கவே தேவை கிடையாது. அதில் உள்ள சிலபஸில் உள்ள முக்கியமான பாடப்பகுதியை பார்த்தா போதும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து முக்கியமானதை படிக்கணும் அப்படிங்கிறத நம்மளை தெளிவாக வச்சுருக்கணும். எது படிக்கணும், எதை படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்காக எளிமையாக இந்த வீடியோ நம்ம தொகுத்து வழங்குகிறோம். கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை. அடுத்து பாருங்கள், விளம்பி நாகனார் அவர்களின் இயற்பெயர் நாகனார். விளம்பி நாகனார் என்னும் பெயரில் விளம்பி என்பது ஊர் பெயர். கேள்வி எண் 10, கடிகை என்பதன் பொருள் அணிகலன். அதாவது நான்மணிக்கடிகையில் கடிகை என்பதன் பொருள் அணிகலன். நான்மணிக்கடிகை எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகிறது? இதில் பாருங்கள், நான் அப்படின்னாவே நம்ம 4 தான் குறிப்போம். அப்போ 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். சிம்பிளாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஆசிரியர்கள், அதாவது நம்மளுக்கு வந்து நான்மணிக்கடிகைலாம் இப்போ புது புத்தகத்தில் சிலபஸில் இல்லை. பட் 14 கீழ்கணக்கு நூல்களும் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் உள்ள ஆசிரியர்கள் பேர் என்ன, முக்கியமான ஏதாவது பாடல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தா போதும். அடுத்து பாருங்கள், ஆறாரோ ஆரிரரோ என்ற பாடப்பகுதி. வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுவது நாட்டுப்புற இலக்கியம். வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுவது
நாட்டுப்புற பாடல் தான் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம், வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம், அது திருக்குறள். அப்போ ரெண்டுக்கும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். வாய்மொழி இலக்கியம்னா நாட்டுப்புற பாடல், வாயுரை வாழ்த்து என்றால் திருக்குறள் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 14. சென்னை போன்ற பெருநகரங்களில் பாடும் பாட்டு காணாப்பாடல். நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் 7. வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல்கள். திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது சடங்கு பாடல். சாமி கும்பிடுவோர் பாடுவது வழிபாட்டு பாடல். இறந்தோர்க்கு பாடுவது ஒப்பாரி பாடல். ஏட்டில் எழுதாத பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள். அதாவது ஏட்டில் எழுதாத பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்கள் எதுவுமே ஏட்டில் எழுத மாட்டோம். அதுக்கு எழுத்துக்கள் பெரும்பாலும் புத்தகங்கள் இந்த மாதிரிலாம் இருக்காது. அது வாய்மொழியாக வந்தவை அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள், வீரச்சிறுவன் என்ற பாடப்பகுதி. வீரச்சிறுவன் சிறுகதையின் ஆசிரியர் ஜானகி மணாலன். ஜானகி ராமன் கிடையாது, ஜானகி மணாலன். அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் நூலின் ஆசிரியர் ஜானகி மணாலன். சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திர தத். சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திர தத். அடுத்து இதிலிருந்து நம்மளுக்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்கள். எழுதாத பாடல், எழுதப்படாத பாடல் டேஸ் எனப்படுகிறது. இதில் பாருங்கள், சங்கப்பாடல், புறப்பாடல், அகப்பாடல், நாட்டுப்புற பாடல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம் நாட்டுப்புறல் பாடல் என்பதே சரியான விடை. ஸோ நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 3 உள்ள புதிய புத்தகத்தை முழுமையாக பார்த்தாச்சு. பழைய புத்தகத்தையும் முக்கியமான பகுதிகளை பார்த்தாச்சு. இதற்கு முன்பு இதே பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாத்தாளையும் பார்த்தாச்சு. இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழில் 100க்கு 100 பெற முடியும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை இது எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.